Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th standard physics 8th lesson dual nature of radiation and matter இந்த லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதாவது 2 marks, 3 marks, 5 marks numerical problems இது எல்லாமே தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 marks, 3 marks, 5 marks. வாங்க இப்போ 2 மார்க்ஸ் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 109ல் ஒர்க் ஃபங்க்ஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 112ல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 115ல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 116ல் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 121ல் ஃபோட்டோ செல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். இந்த டைப்ஸ் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஃபோட்டோ எமிசிவ் செல், ஃபோட்டோ வால்டாயிக் செல், ஃபோட்டோ கண்டக்டிவ் செல். பேஜ் நம்பர் 124ல் டி ப்ராக்லி மேட்டர் வேவ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 129ல் வாட் ஆர் எக்ஸ்ரேஸ் இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ். நம்பர் 118ல் கான்செப்ட் ஆஃப் குவான்டைசேஷன் ஆஃப் எனர்ஜி இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 119ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த 5 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 121ல் எக்ஸ்பிளைன் த ஃபோட்டோ செல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ஃபோட்டோ செல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டைப்ஸை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஜ் நம்பர் 122ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ செல்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 124ல் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும். இந்த 2 கொஷினுமே டி ப்ராக்லி வேவ் லென்த்து தான் வரும். மேட்டர் வேவ் அப்படின்னு கேட்டால் இந்த கொஷின் எழுதணும். இதே எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஷின் எழுதணும். பேஜ் நம்பர் 129ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 131ல் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஸ்பெக்ட்ரம் வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 132ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே இதிலிருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். பேஜ் நம்பர் 116ல் லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த கொஷினை லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து 5th பாயிண்ட் வரைக்கும். பேஜ் நம்பர் 119ல் ஐன்ஸ்டீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 121ல் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எமிசிவ் செல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இங்கே ஒர்க்கிங் வரைக்கும். பேஜ் நம்பர் 125 டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 126 எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 122ல் எக்ஸாம்பிள் 8.2, எக்ஸாம்பிள் 8.3, பேஜ் நம்பர் 123ல் எக்ஸாம்பிள் 8.4, பேஜ் நம்பர் 127ல் எக்ஸாம்பிள் 8. பேஜ் நம்பர் 132ல் எக்ஸாம்பிள் 8.9. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்து தான் ஆகணும். நான் சொல்கிற கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் 4, 5, 6, 10, 12, 14. இந்த வீடியோவில் 8th லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 9th லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.